தமிழ்நாடு அனைத்து சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் அலுவலர்கள் சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் நாகை மாவட்டத்தில் நடந்தது. மாநில தலைவர் நாகை செல்வன் தலைமை வகித்தார். மாவட்ட தலைவர் செந்தில்குமார் வரவேற்றார். மாநில செயலாளர் சத்தியமூர்த்தி செயலறிக்கை வாசித்தார். மாநில பொருளாளர் சுரேஷ்குமார் வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பித்தார். தொடர்ந்து தமிழ்நாடு அனைத்து சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் அலுவலர்கள் சங்கத்திற்கு அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாநில தணிக்கையாளர் சுத்தானந்த கணேஷ் நன்றி கூறினார். தொடர்ந்து பணி நிறைவு பாராட்டு விழா, விழிப்புணர்வு குறும்படம் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் வெளியிட மருத்துவர் ரமணன் பெற்றுக்கொண்டார். சூப்பர் சிங்கர் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நாகையிலே நடத்தினார். அந்த நடத்துகிற நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பார்க்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் எப்படி அந்த டிவி நிகழ்ச்சி வருகிறதோ அதுபோலவே நாகையிலே நடத்தி காட்டினார். எல்லோருக்கும் பார்க்க வாய்ப்பு கிடைத்ததோ ஆர்வமிக்க கலைஞர்களை, இசை ஞானம் பெற்றவர்களை எல்லாம் கண்டுபிடித்து தேடி அவர்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு பாங்கினை, பணியினை நம்முடைய செல்வம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பணியிலே இருக்கிற பொழுது எல்லோரிடமும் இங்கே இருக்கிற டாக்டர் 2 பேர் மிக முக்கியமான டாக்டர் நாகையில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அவங்க வந்திருக்கிறாங்க என்று சொன்ன போது இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இதற்குரிய அன்புத்தோழர் நாகேஸ்வரனுடைய இந்த பணி பாராட்டு விழாவிலே தலைமையேற்கக்கூடிய வடகச்சேரி வட்டார மருத்துவ அலுவலர் உட்பட இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எப்போதுமே அவர் ஒரு கதாநாயகனாக தான் இருப்பார். உங்களை வாழ்த்துவதற்கு நீங்கள் உங்களுடைய பணி நிறைவு விழாவாக இருந்தால் என்ற நிலையில் நீராயும் நிறைச்செல்வம் உயர் புகழ் மெய்ஞான போகி வாழ உங்களின் சார்பில் வாழ வணக்கம். புகைப்படத்தை மரியாதைக்குரிய எங்கள் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்துடைய தலைவர், அறிவுக்குரிய எங்களுடைய நட்புக்குரிய மதிப்புக்குரிய நாகையினுடைய நாயகன், எங்களுடைய நாகப்பட்டினத்தினுடைய வருங்காலம் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய செல்லப்பிள்ளை, எங்களது தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் அண்ணன் அவர்கள் வெளியில என்னம்மா சாப்பாடு ரெடியா இருக்கா?
அதெல்லாம் ரெடியாக தான் இருக்கு, அது ஒரு குறைச்சல் இல்லை. தேவையான அந்த பொண்ணுக்கும் அப்படித்தான் இருந்திருக்கும். வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எப்படி சார் ஒழுங்கா பண்ண? காசு தான் வந்து எல்லாமே, காசு தான் போகும். தேவையான என்ன பண்ண போகும். நீ தப்பு பண்ண, காசு போட்டு நான் இருக்கிறேன். வேற லெவல் சார். என்ன கோபம் வருங்கிறத நம்ம படத்தை காமிச்சிருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது அன்பு அண்ணன் அவர்களை மீன் வளர்ச்சி காரியப்படுத்த நெல்லூர் கைட்டல் பார்க்கு என்ற எல்லா விழாக்களிலும் ஓய்வின்றி கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நம்முடைய தமிழ்நாடு மீன் வளர்ச்சி தலைவர் ஐயா அவர்களை சிறப்புரை மிக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நாகை செல்வம் அவர்களுடைய பணிகளை பாராட்டு விழா, குறும்பட வெளியீட்டு விழா, அவர் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு அனைத்து சுகாதார ஆய்வாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு 30 விழாவுடைய இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு தெரிஞ்சு 2வது லைன்ஸ்ல தலைவராக செல்வம் அவர்கள் அந்த நிகழ்வோடு இன்று அவர் ஆற்றி இருக்கிற பணியை நிறைவு செய்கிற இந்த நிகழ்ச்சி. எல்லாரும் பொதுவா ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு பார்த்தோம்னா ஓரளவுக்கு முதிர்ச்சி தெரியும். ஆனா ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இளமையாவே தெரியும். யாருன்னா அவருடைய ஒரு சந்தோஷம், வாழ்க்கையில சந்தோஷம் மிக முக்கியம். மனிதன் வந்து ஒரு சங்கடம் இல்லாம ஒரு பிடிப்பா வாழணும்னா ஒரு மனநிலையோட வாழணும். அந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பையனுக்கும் இடையில கல்யாணம் முடிச்சாரு. இன்னைக்கு பணி நிறைவு கொடுத்துருக்காரு. ஆனா அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சது அவர் வந்து ஒரு சாதாரண மனிதன் இல்லை. எனக்கு நாகையை பொறுத்த அளவு அவருடைய விடாமுயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவர் இந்த பாட்டு போட்டி வச்சு பலரும் உருவாக்கியிருக்காரு. தமிழ்நாடு அளவில் ஒரு சிறப்பு மிகுந்த பாடகர் பாடகியை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த நாகைக்கே பெருமை சேர்த்திருக்கிறவர் நம்முடைய செல்வம். அது மட்டும் இல்லை, அவரோட இவர் இணைச்சு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அது வந்து எங்களுடைய அமைச்சரே அதை பாராட்டணும். அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து என்னதான் வளர்ந்தாலும் ஒரு மனிதனுக்கு நாம் பிறந்த போது மிக உயர்வாக இப்போது தோணணும். அந்த உயர்த்தனுடைய எண்ணம் வரணும். அந்த எண்ணத்துக்காக உழைச்சிட்டு இருக்கிற செல்வத்துக்கு மீண்டும் நான் பாராட்டுகிறேன். ஒரு அடித்தட்டு ஏழை மக்கள் அவன் படிக்கிறதுக்கு கூட பண்டையில் ஒரு பண்டையினர்களுக்கெல்லாம் கடவுளுங்கிற நிலை வரும் பொழுது அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அதுக்கு அடிமையாகும். இவரை பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கே விருப்பப்படாத பண்டையார். ஆனா அவன் மேல சாமி வந்தோடனே அந்த சாமி அவரையே தலைப்பிடிச்சு தன்னை அடக்கிற ஒரு சிறப்பான ஒரு குறும்படத்தை ஏற்கனவே நண்பர் படைத்திருந்தார். ஆனா இன்னைக்கு வெளியிட்டிருக்கிற ஒரு குறும்படம் நாட்டின் இன்றைய நிலைக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். உண்மையிலே அதை சரியா தேர்வு பண்ணியிருக்காரு. அந்த தேர்விற்கும் அவர் ஆற்றி இருக்கிற பணிக்கும் உள்ளபடியே நான் ஒரு மனதார வாழ்த்துகிறேன். இன்னும் பல துறைகள்